அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் தவறாமல் தேவ சமூகத்தில் ஓடி வருகிறோம், வாஞ்சையோடு வருகிறோம், தாகத்தோடு வருகிறோம். இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இறப்பது நிச்சயம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல, சதம் அல்ல. இந்த உலகம் நமக்கு ஜீவன் அல்ல, ஆனால் ஜீவனோடு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மாயையான கொஞ்ச கால இந்த வாழ்விலே கர்த்தரை அறிகிற அறிவை நாம் அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தெய்வத்தை அறிகிற அறிவு. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படி வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலே, என்னைக்கு ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அன்னைக்குதான் அவனுக்கு ஞானம் வருது. அது ஞானம் ஆரம்பம், ஸ்டார்ட் ஆகுது, சுவிட்ச் ஆன் ஆகுது. அது வரைக்கும் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்குது. கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஞானம் வேலை செய்யாது, அறிவு வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யாது. ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயப்படல. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், தேவன் ஒருவர் உண்டு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தெய்வத்தை பிரியப்படுத்துவது. ஆமா, கர்த்தருக்கு பயப்படுகிற விசுவாசம். அப்ப அந்த விசுவாசம் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் என்னை பார்க்கிறாரு, அவர் என்னை படைத்தாரு, அவர் என் தேவைகளை சந்திப்பாரு, என்னை அழகாய் படைத்திருக்கிறாரு, அவர் நல்லவர், என் தகப்பன், என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன், நல்ல தெய்வத்தை நாடுகிறவன், தெய்வத்தை தேடுகிறவன், தெய்வத்தை நம்புகிறவன், தெய்வத்துக்கு பயப்படுகிறவன் என்ன செய்கிறான்? அவர் உண்டு, தேவன் ஒருவர் உண்டு. சொல்லுங்க, தேவன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் உண்டு. அவரை அறிகிற அறிவு உண்டு. அல்லேலூயா. சோ தேவன் ஒருவர் உண்டு. தேவன் ஒருவர். அப்ப விசுவாசிக்கிறவன் தேவன் ஒருவர் உண்டு என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேணும்? தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன். பலன் என்றால் நன்மை, அறிவு, புத்தி. இதுதான் தேவனிடத்திலிருந்து வருகிற பலன். அல்லேலூயா. சோ கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம். முக்கியமான வசனம் 9:10. பரிசுத்தரின் அறிவே அறிவு. அல்லேலூயா. இந்த பரிசுத்தரின் அறிவே அறிவு. நல்ல கவனிங்க, அதுலயே எல்லா சத்தியங்களும் அடங்க போகுது. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஆமென். அவரிடத்திலே எல்லளவும் பாவம் இல்லை. எல்லளவுனா எல்லை எவ்வளவு இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு கூட அவரிடத்திலே பாவமே இல்லை. என்னிடத்திலே குற்றம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும் என்று இயேசு சவால் விட்டார். இயேசுனிடத்திலே அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. அந்த குற்றம் இல்லாத
மாசற்ற, வாசிங்க 1 பேதுரு 1:19, 1 பேதுரு 1:19. இயேசுநாதருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? குற்றமே ரத்தம், மாசு அற்ற. மாசுனா அழுக்கு இல்ல, அழுக்கு. ஆமா. சோ எவ்வளவு வேணும்? அழுக்கில்லாதவர், குற்றமில்லாதவர், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய அல்லேலூயா. இதை அறியாத ஜனங்கள் தான் கடா வெட்டுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்ற கடா இல்லையா, ஆட்டுக்குட்டி, அல்லேலூயா, அந்த ஆட்டுக்குட்டிய ரத்தம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவிலே பலி ஆயிடுச்சு. அதனால நம்ம கடா வெட்ட வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. இயேசுநாதர் மாத்திரம் இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்திராவிட்டால், நமக்காக சிலுவிலே ரத்தம் சிந்திராவிட்டால், நாமும் மற்ற ஜனங்களை போல வருஷம் கடை வெட்டுன்னு இருப்போம். ஆமா, அது எங்க போய் வெட்டுவான்? ஏதோ ஒரு கோயில், ஏதோ ஒரு மலை, ஏதோ ஒரு மரத்தடியில, ஏதோ ஒரு இடத்துல ஆமா போய் கடா வெட்டி பிரியாணி சாப்பிட்டு வந்திருப்போம். ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்திருப்போம். சாபத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்திருப்போம். இயேசு நம்மேல் வைத்த அன்பினாலே நம்மை மீட்டு கொண்டாராம். அல்லேலூயா. ஆகவே குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தம் எப்படிப்பட்டது? விலையேற பெற்றது. அந்த விலையேறப்பட்ட ரத்தத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் விலை கொடுத்து வாங்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை படிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். நம்முடைய சரீரமானது தேவனாலே பெற்றும் என்றால் தேவனாலே வாங்கப்பட்டு, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனாலே அழைக்கப்பட்டு, தேவனாலே விலை கொடுத்து வாங்கப்பட்டு, அதுதான் பெற்றுக்கொண்டது. பெற்றுக்கொண்டதுன்னா வாங்கப்பட்டது. சோ உங்க சரீரமானது தேவனாலே பெற்றதும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. சோ யார் ஆலயம்? தேவனாலே பெற்றுக்கொண்ட ஆலயம் நம்முடைய சரீரம். ஆகவே தான் நமக்கு ஆலயங்கள் இல்லை. நம்ம ஆலயங்களை கட்டுவது இல்லை, ஆலயங்களுக்கு போவது இல்லை, ஆலயங்களில் போய் பண்டிகை கொண்டாடுவதில்லை, பூஜை செய்வது இல்லை. ஆகவே நாமே ஆலயமா இருக்கிறதுனாலே நடமாடும் ஆலயங்களாய் தேவன் நம்மை மாற்றி விட்டார். அந்த ஆலயத்திலே தேவன் தங்கி இருக்கிறார், நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளே தேவன் தங்கி இருக்கிறார். நானே தேவன் தங்கும் ஆலயம். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறியாத ஜனங்கள் எனக்கு லட்ச லட்சமாக கோடி கோடியாக இடங்களை வாங்கி ஆலயங்களை கட்டி அங்கே சென்று கொண்டு கூட்டம் கூட்டமாய் சென்று தெய்வத்தை வழிபடுகிறதை பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரே தெய்வம். ஆமென். ஆகவே தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். சோ பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. இந்த அறிவு எல்லாருக்கும் இல்லை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது கர்த்தருடைய பார்வையில் நாம் விளையாட பெற்றவர்கள் தானே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன இந்த உலகத்திலே வாழ்ந்த போது ஜெபித்த அந்த காரியத்தை யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
ஒரே தெய்வமாகிய உம்மையும் என்று சொல்றார். ஒன்றான, ஏன் இங்கே மெய் தெய்வம் என்று சொல்கிறார்? இயேசு சொன்ன வார்த்தை தான் இது. சோ தேவன் ஒருவரே, அதுவும் பொய்யான தெய்வம் அல்ல, மெய்யான தெய்வம் என்று இயேசு இங்கே எடுத்து காட்டுகிறார். ஒன்றான மெய்யான தெய்வம், இத பிரிக்கணும். இயேசு நமக்கு கற்றுத்தந்த அறிவு என்ன? அறிவு, தெய்வத்தை குறித்த அறிவு என்ன? பல தெய்வங்கள் கிடையாது, பல மார்க்கங்கள் கிடையாது, பல வழிகள் கிடையாது, பல 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 கிடையவே கிடையாது. ஒன்றே ஒன்று, அதுதான் நம்முடைய லட்சியம், இலக்கு. சொன்னது போல நோக்கம் ஒரே தெய்வம், நம்ம எல்லாருக்கும் ஒரே தெய்வம், நம்ம எல்லாருக்கும் சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும். ஆகவே தான் ஒரே சூரியனை எல்லாருக்கும் படிச்சு வச்சார். அவர்தான் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். பல சூரியன்கள் இருந்தா என்ன ஆகும்? உலகம் எரிஞ்சி சாம்பல் ஆயிடும். அந்த ஒரு சூரியனே வெயில் காலத்துல என்ன செய்யுது? கொளுத்தது தாங்கவே முடியல. நிறைய பேரு வெயில் கொடுமையில இத்தனை பேர் செத்து போனாங்க இல்லையா? வாசிக்கிறோம் இல்லையா நியூஸ்ல? அந்த ஒரு சூரியனுக்கே நம்மளால தாங்க முடியல இல்லையா? அப்போ பல சூரியன் இருந்தா என்ன கதியாகும்? அதனால பல சூரியன் வேண்டாம். ஆகத்தான் அந்த ஒரே சூரியன். ஆமென். அது நீதியின் சூரியன், அது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான சூரியன் அது. ஆகவே இயேசுவை வணங்காமல் சூரியனை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த சூரியனிலும் ஒரு கருப்பு புள்ளி இருக்கிறதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூரியனுக்குள்ள ஒரு கருப்பு புள்ளி வந்துருச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எந்த கருப்புமே இல்லை. கருப்பை அவர் ஜெயித்துட்டாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. கருப்புன்றது என்னது? பாவம், இருள், நாசம், மோசம் இல்லையா? வேதனை, துன்பம், துக்கம். கருப்பை வென்ற கருப்பு சாமி நம்ம இயேசுநாதர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசை ஜெயித்த சாமி நம்முடைய இயேசுவானவர். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இயேசுநாதர் கலர்ஃபுல் காட். கலர்ஃபுல் காட்னா ஸ்தோத்திரம், பல வர்ணங்கள் இல்லையா? வெள்ளை சாமியும் அவர்தான். ஸ்தோத்திரம். வெள்ளைன்னா பரிசுத்தம். அல்லேலூயா. ஆமா, வெள்ளைனா சில பேர் வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம தெய்வம் வெள்ளை சாமி மாத்திரம் அல்ல, அவர் சிவப்பு சாமி கூட. ஏனென்றால் அவருடைய சிலுவைகளை சிந்தின ரத்தம், ஆமா, அவருக்கு சிவப்பா அடிச்சு தோச்சு முள்கடை சூடி சிவப்பான ஆடை அவர் தோள் மேலே போர்த்தினார்கள். வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நம்ம இயேசு சாமி சிவப்பு சாமி தானே. அந்த சிவப்பு தான் இன்னைக்கு காவி சொல்றாங்க, காவி சாமி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்க பரிசுத்தவான்கள் தன்னுடைய வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியில ரத்தத்திலே தோய்த்து, அப்ப ரத்தத்துல தோய்த்து எடுத்தா எப்படி இருக்கும்? காவியா தானே இருக்கும். நம்ம போட வேண்டியதை இன்னைக்கு எல்லாரும் போட்டுன்னு இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்ம வேஷம் போடணும்னு அவசியமே இல்ல. அது பரலோகத்திலே தேவன் நமக்கு கொடுக்க போகிற வஸ்திரம், அது காவி வஸ்திரம். அது பிசாசு தெரிஞ்சுக்கிட்டு ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு ஏமாத்தி வச்சுட்டு இருக்கா. நமக்கு அந்த அறிவு தேவையில்லை. கர்த்தரை அறிகிற அறிவே, பரிசுத்தரை அறிகிற அறிவே. ஆமென், அல்லேலூயா. இந்த அறிவு நமக்கு வேண்டும். அதுதான் இயேசு சொன்னாரு, ஒன்றான மெய் தெய்வமாகிய உம்மையும், அந்த ஒரே தெய்வம்
பல தெய்வம் கிடையாது. அதை நாம் விட்டுவிட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஒரே தெய்வம், அவர் இயேசு. ஒரே தெய்வம், அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது குறித்து நான் பின்னால நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அந்த அந்த ஒன்றை மாத்திரம் நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கபடியால் அவனுக்குத்தான் சமாதானம், அவனுக்குத்தான் சமாதானம், அவனுக்குத்தான் ஞானம், அவனுக்குத்தான் அறிவு, அவனுக்குத்தான் புத்தி. உறுதியாய் பற்றி கொண்ட மனது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவருக்கு எந்த உருவமும் கிடையாது, எந்த உருவமும் கிடையாது. ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேணும். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்ய வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். அல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் படிங்க பார்க்கலாம். 23, 24. பொய்யாய் தொழுது கொள்கிறவர்கள் அல்ல. நம்ம எல்லாரும் யாரு சொல்லுங்க? நம்ம எல்லாரும் யாரு? உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள். நாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் அல்லது பொய்யாய் தொழுது கொள்ள வேண்டும். நீங்க எந்த கூட்டத்தார்? யோசித்து பாருங்க, நிதானிச்சு பாருங்க. நீங்களே நானும் ஒருவேளை பொய்யாய் தொழுது கொண்டு இருக்கிற கூட்டத்தில் இருப்போமானால் அதை விட்டு வெளியே வாருங்கள். உண்மையாய் தொழுது கொள்கிற கூட்டத்துல நாம் சேருவோம். ஆமென். இந்த ராஜரீக குடும்பம் உண்மையாய் தொழுது கொள்கிற கூட்டம். இது இயேசு சொன்ன வார்த்தை. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும், எல்லாரும் சொல்லுங்க, ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடும் உண்மையோடும். ஆவியை கண்ணில் பார்க்க முடியுமா? சொல்லுங்க. உணரலாம், உணர்ந்து கொள்ள முடியும், ஆனால் பார்க்க முடியாது, தொட முடியாது. ஆக தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியோடு இருக்கிறார். ஆகவே தான் நீங்க சொல்றாரு, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும், தொழுது கொள்ளும், தொழுது கொள்ளும். இந்த காலத்தை தான் நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. நாரைக்கு தெரிகிறது காலத்தை குறித்து, கொக்குக்கு தெரிகிறது காலத்தை குறித்து, காட்டுப்புறாக்கு தெரிகிறது காலத்தை குறித்து, கதவிலான் குருவிக்கு தெரிகிறது காலத்தை குறித்து. ஆனா என் ஜனங்களோ அந்த காலத்தை அறியாமல் இருக்கிறார்களே என்று ஆண்டவர் வேதனைப்பட்டார். இங்கே தன் வேதனையை, தன்னுடைய துக்கத்தை, தன்னுடைய வெளிப்பாடுகளை இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். என்ன? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அந்த காலம் இயேசுநாதர் என்னைக்கு பூமியில மனுஷகுமாரனாய் பிறந்தாரோ அப்பவே நல்ல காலம் பிறந்துருச்சு. அல்லேலூயா. இயேசுவை அண்டிக் கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். இன்ன காலம் பிறகுது பாத்தீங்களா? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள காலம் வரும். அது இப்பவே வந்துருச்சு. நல்ல கவனிங்க. தேவன் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? பிதாவானவர் விரும்புகிறார். எதை விரும்புகிறார்? சொல்லுங்க. ஆவியோடும் தொழுது கொள்கிறவர்களை பிதாவானவர் விரும்புகிறார். சோ பிதாவானவர், தேவனானவர், அந்த பிரஜாபதியானவர், அந்த பரமேஸ்வரனானவர், அந்த பரமபிதாவானவர் அல்லேலூயா என்ன விரும்புகிறாரோ அவர் விரும்புகிற விதத்திலே நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? அவன் தான் இஷ்டத்துக்கும் என்ன நினைக்கிறானோ எதை, ஆமா, எப்படி தாறுமாறா தான் இஷ்டத்துக்கும் சாமி கும்பிடுறது. தேவன் அதை விரும்புவதில்லை. அல்லேலூயா. சோ தேவன் விரும்புகிற விதமாய் நாம் ஆண்டவரை ஆராதனை செய்யும் போது
நம்ம ஆண்டவர்கிட்ட எது கேட்க வேண்டியதே இல்லை, எல்லாம் தானா கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எல்லாம் தானா கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அறிவு என்ன செய்யுது? நாரைக்கு தெரியுது, கொக்குக்கு தெரியுது, காட்டுப்புறாக்கு தெரியுது, தகவல் குருவிக்கு தெரியுது, கழுதைக்கு தெரியுது, மாட்டுக்கு தெரியுது. ஸ்தோத்திரம். இப்படி தேவன் படைத்த சிருஷ்டிகளுக்கெல்லாம் தெரியுது, ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதனால நாம் இந்த கடைசி நாட்களிலே தேவனை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஆகவேதான் இங்கே சொல்றது, இயேசு என்ன சொல்றாரு? யோவான் 17:3 ஒன்றான மெய் தெய்வமாகிய உம்மையும் நீர் இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்த இயேசு கிறிஸ்துவையும். இது இயேசுவே சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த பியூட்டி. பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். சொல்லுங்க பாருங்க எல்லாரும், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். சத்தமா சொல்லுங்க, நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். ஜீவன் என்றால் உயிர், ஜீவன். இந்த உயிர் அழிவதற்காக படைக்கப்படவில்லை, அது நித்திய காலமாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவன் ஆதாமை உண்டாக்கும் போது மண்ணினாலே உண்டாக்கி அவனுக்குள் தன் நாசியின் சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான், சிவாத்மாவானான். அல்லேலூயா. அப்போ இந்த சிவனை படைத்தவர், இந்த சிவன் தான் ஆதாம். சோதரா, இந்த ஆதாமும் ஏவாளும் தான் ஆதிபராசக்தி என்று சொல்றாங்கல்ல, இவங்க தான் ஆதாமும் ஏவாளும் தான். ஸ்தோத்திரம். பார்வதி பரமசிவன்றாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, ஆதாமும் ஏவாளும் தான். ஆணும் பெண்ணுமாய் படைத்தார்னு இருக்குது இல்ல, அது ஒரு பக்கம் ஆண் உருவம் தெரியும், ஒரு பக்கம் பெண் உருவம் தெரியும். பார்த்திருக்கீங்களா? படத்துல பார்த்திருக்கீங்களா? பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். இது ஆதாமும் ஏவாளும் தான். அவங்க தான் ஆதி பிதா, ஆதி அம்மா, ஆதி பராசக்தி. ஆதாமும் ஏவாளும் தான். ஸ்தோத்திரம். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, தெரியாம வணங்குறாங்க. ஆக அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டியவளா இருக்கிறோம். அதை நாம் தெரிந்து கொள்வோம், தெரியப்படுத்துவோம், நாம் அறிவோம், அறிவிப்போம். அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். சுவிசேஷ வேலையை நாம் செய்ய வேணும். ஆமென், அல்லேலூயா. ஒன்றான தெய்வம், மெய்யான தெய்வம் நம்முடைய பிதாவானவர். அவரையும் அவர் இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்த இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51 இருந்து சில வசனங்கள் படிங்க பார்க்கலாம். வானத்திலிருந்து இறங்கின, அப்ப தேவனால் இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுக்கப்பட்ட என்ன அப்பம்? சொல்ல, என்ன அப்பம்? ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன், கவனிங்க, இயேசுவாகிய அப்பத்தை நாம் வாரம் ஒரு முறை அல்ல, மாசம் ஒரு முறை அல்ல, தினமும் 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 இயேசு கொடுக்கிற அப்பத்தை, இயேசுவாகிய அப்பத்தை நாம் சாப்பிட வேண்டும். இந்த அப்பத்தை புசிக்கிறவன், வாசிங்க, சாப்பிடுகிறவன் என்றென்றைக்கும், எதை சாப்பிடுகிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். சொல்லுங்க. அப்போ ஜீவ அப்பத்தை சாப்பிடுகிறவர்களுக்கு என்ன இல்ல? சாவே இல்ல, மரணமே இல்ல. அவன் நித்திய காலமாய் வாழ போகிறவன்.
எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? இது தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் சாகாமல் என்ன நினைக்கான்? பிழைப்பான். ஆகவே தான் வேதம் செத்தவர்களை, சாகிறவர்களை வேதம் சொல்கிறது அவர்கள் நித்திரை செய்கிறார்கள் என்று. தூங்க போறோம், அவ்வளவுதான். இயேசு வரும்போது அவர் நம்ம எழுப்புவார். எப்பா தூங்கண்டு போதும், எழுந்துப்பா சொல்ல போறாரு. அப்போ மரித்தவர்கள் எல்லாம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய சாவு கிறிஸ்துவுக்கு உள்ளான சாவா இருக்கணும். அந்த சாவுன்றது சாவு இல்ல, அது நித்திரை. ஆமென். அல்லேலூயா. அப்போ நித்திரை அடைந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். அப்பத்தை சாப்பிடும் போது என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்பம், நல்ல கவனிங்க, என்னையே நான் உலகத்துக்கு கொடுத்து விட்டேன் சொல்றாரு. நான் கொடுக்கிற அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, உயிரை கொடுக்கும்படியாக, வாழ்வை கொடுக்கும்படியாக நான் கொடுக்கும் என் மாம்சமே. ஆகவேத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். எங்க வாசிக்கிறோம்? எபிரேயர்ல 2ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 இருந்து சீக்கிரம் வாசிங்க. ஆதலால் அப்ப இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் மாம்சத்திலும் ரத்தத்திலும் வாழ்ந்து கொண்டு வேதனை அனுபவிக்கிறார்கள், கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள், துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், பாடுகளை அனுபவிக்கிறார்கள், பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆத்மா நித்திய அழிவுக்குள் போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படி ஜனங்கள், பிள்ளைகள் மாம்சத்திலும் ரத்தத்திலும் இருந்து கஷ்டப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட கஷ்டம் சொல்றாரு? பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவர்களால் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நான் மாத்திரம் அங்க சுகமாய் இல்லாமல் அதான் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் உருவம் எடுத்து மனுஷ சாயலானார். இந்த வசனம் பாருங்க, 2:1. அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் இன்றைய செய்தி. இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரும் ஏன் நம்மை போல சொல்ல முடியாதா? அவரும் என்னை போல, அவரும் என்னை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் என்ற அறிவு நமக்கு வந்திருக்கிறது. இன்னும் உலகத்துக்கு வரவில்லை. எப்ப வரும்? ஜெபிப்போம், ஏங்குவோம், புலம்புவோம், அழுவோம். ஆண்டவரே, இந்த அறிவு இல்லாமல் இத்தனை ஆயிரங்கள் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறார்களே, இந்த அறிவு இல்லாம செத்துடக்கூடாது. நித்திய வாழ்வு கிடைக்காது. இந்த அறிவை அடைந்து, அதை உணர்ந்து, அதை புரிந்து, அறிவுனா என்னங்க? உணரணும், புரியணும், உணரணும். இதுதான் அறிவு. தெய்வத்தை உணரணும். யாரு தெய்வம்? யாரு? எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமை என்ன? அவர் அன்பு என்ன? அவர் இரக்கம் என்ன? அவர் நீதி என்ன? அவர் பரிசுத்தம் என்ன? அவர் என்ன சொல்லியிருக்காரு பைபிள்ல, வேதத்துல? அறியணும், அறிந்து கொண்டே இருக்க வேணும். அறிய 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 இது ரொம்ப ஆழமானது. அன்பு நிறைந்தது, அன்பு நிறைந்த வார்த்தைகள், அறிவு நிறைந்த வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆயுசு காலம் போதாது. எத்தனையோ காலங்களை நாம் விரயமாக்கி விட்டோம். இனி இருக்கிற கொஞ்ச காலத்திலே நாம் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளருவோம். அல்லேலூயா. இதுதான் இயேசு விரும்புகிறார்.
அதற்காகத்தான் தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பாருங்க, யோவான் 3:16 மனப்பாட வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், படிங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரே பேரான குமாரன், ஒன்றான தெய்வம், மெய்யான தெய்வம். தேவன் அனுப்பி கொடுத்த இயேசுவை அறிகிற அறிவு, அதுதான் நித்திய ஜீவனை கொடுக்கிறது. இங்கே கூட அந்த நித்திய ஜீவனை குறித்து வசனம் என்ன சொல்லுது? ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டா, நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவாய், அந்த உலகத்தின் வார்த்தையில நம்மளே கூட எடுத்துக்கலாம். இவ்வளவாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார், உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் கெட்டு போக கூடாதுங்க. இன்னைக்கு உலகம் கெட்டு போச்சு. உலகம் கெட்டு போச்சு தானே சொல்ல முடியும் தானே? உலகம் ரொம்ப, அதுவும் ரொம்ப ரொம்ப கெட்டு போச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு உலகத்தில் இருக்க ஞானிகள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள், படிப்பாளிகள், மேதைகள் எல்லாம் நிறைய கெட்டு போய் கொண்டே இருக்கிறார்கள். அடிமைப்பட்டிருக்கிறார்கள். ஜாதிக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். சோத்திரம். பணத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் வைடூரியத்துக்கும் வைரத்துக்கும் பொருளாசை பிடித்தவர்களாய் அதில் அடிமைப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆடம்பரங்கள், மேட்டிமைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆசா பாசங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் எல்லாம் இன்னைக்கு உலகத்திலே பறந்து விரிந்து கிடக்கிறது. நீங்க நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ளே பிரிவினைகள் இருக்கக்கூடாது, ஜாதி வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது, உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நமக்குள்ளே அன்பு ஒன்றே உயர்ந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அன்பே சிவம் என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்கிறேன், சிவமே அன்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜீவன், ஜீவன் தான் அந்த அன்பு. அந்த அன்பு இயேசுவினிடத்திலே பரிபூர்ணமா இருந்ததுனாலே அவர் நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஹல்லேலூயா. நான் பாவியாய் இருக்கையில், நாம் சொல்லுங்க, சொல்லுங்க, நாம யாரு? சொல்லுங்க, நாம யாரு? இதுக்கு நிறைய பேருக்கு கோபம் வருது. இந்த வசனத்தை சொன்னா நிறைய பேருக்கு, யாரா பாவி? நானா பாவி? அவன் வேதம் சொல்லுது, எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நீதிமான் இல்லை ஒருவனாகிலும். அப்ப உலகமே என்ன செய்துட்டு? பாவம் செஞ்சுட்டு. பாவம் செய்கிறவர்களை பாவி என்று சொல்லாமல் ஒரு சுத்தவான் என்று சொல்ல வேணுமா? சொல்ல முடியுமா? பாருங்க. சோ இந்த 10 கட்டளைகள் இருக்குது இல்லையா? இந்த கட்டளைகளை மீறுவதுதான் பாவம். என்னதுங்க? இது தேவ கட்டளை. சொல்லுங்க பார்க்கலாம், தேவ கட்டளை. இந்த கட்டளையை மீறுவதே, அப்போ நியாய பிரமாணத்தை மீறுவதே எங்க இருக்கு அந்த வசனம்? 1 யோவான் 2:7 நினைக்கிறேன். பாருங்க, ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா.
3ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாவம்னா என்ன சொல்லுங்க. இது நல்லா, இந்த அறிவு நமக்கு வேணும். பாவம்னா என்ன அப்படின்ற அறிவு ஜனங்களுக்கு இல்லாததுனாலதான் இந்த நியாய பிரமாணத்தை மீறி நடக்கிறார்கள். சட்டம் நியாய பிரமாணம்னா என்ன? சட்டம், கட்டளை. ஆக சட்டத்தை மீறுகிறது பாவம் இல்லையா? அப்ப முதலாம் சட்டம் என்ன? ஒரே தெய்வம், எல்லாருக்கும் ஒரே தெய்வம். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள். இது முதல் கட்டளை. இந்த கட்டளைய எத்தனை பேர் கை கொள்றாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் கை கொள்றாங்க? யாருமே கை கொள்றது இல்ல. மீறி நடக்கிறாங்களா இல்லையா? ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப மீறி நடக்கிறவங்க யாரு? பாவம் செய்கிறவர்கள் தானே. பாவம் செய்கிறவர்கள் பாவிகள் தானே. அப்ப முதல் கட்டளையே அடி வாங்கிருச்சு. முதல் கட்டளையே எல்லாரும் மீறி நடக்கிறாங்க, தப்பு செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2ஆம் கட்டளை என்ன சொல்லுங்க? யாதொரு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் யாதொரு சிலைகளையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அதை வணங்கவும் வேண்டாம், அதை சேவிக்கும். 2வது கட்டளைங்க நியாய பிரமாணங்க. அது பிரமாணம். பிரமாணம்னாலுமே லா, தேவ சட்டம். 2வது கட்டளை. ஜனங்க மீறுறாங்களா இல்லையா? மீறி நடந்து பாவம் செய்யறாங்களா இல்லையா? அப்ப நியாய பிரமாணத்தை மீறுதானே பாவம். இந்த அறிவு நமக்கு வேணுமா வேண்டாமா? ஆமா, இந்த அறிவை நாம் அடைய வேண்டும். நாம் மற்றவங்களுக்கும் இந்த அறிவை போதிக்க வேண்டும். அதனால்தான் இந்த கட்டளைகளை பிரமாணத்தை நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு சொல்றேன். 10 கட்டளை எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம், பண்ணுங்க. ஆமா, இந்த கட்டளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அது நம்ம விழுந்த கடமை. அல்லேலூயா. இதுதான் நற்செய்தி. ஜனங்களுக்கு நாம் கொண்டு போகிற நற்செய்தி இதுதான். 3வது கட்டளை என்ன? அவருடைய நாமத்தை மிஸ்யூஸ் பண்ணாத. கடவுளுடைய தெய்வத்தினுடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது? அது பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. இது கட்டளை, அதை மீறக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. வியாபாரமாக்க கூடாது, அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, தவறாக பயன்படுத்தக்கூடாது. கடவுளுடைய நாமத்தை பிசினஸ் பண்ணக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சேரக்கூடாது, அப்படிப்பட்ட இடத்துக்கு போகக்கூடாது, அப்படிப்பட்ட காரியங்களிலே ஆமா நம்ம ஈடுபடுத்தக்கூடாது. ஸ்தோத்திரம். 4வது கட்டளை என்ன? கர்த்தருக்குன்னு கொடுக்க வேண்டிய நாளை கர்த்தருக்கு கொடுத்து விட வேண்டும். நான் வீட்டுல பார்த்து தூங்கி இருக்க கூடாது. கர்த்தருக்கென்று உரிய நாள் சனிக்கிழமை மாலை முதல் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை ஒரு நாள், சாயங்காலமும் விடிய காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. அல்லேலூயா. அதுதான் 7வது நாள். அதை கை கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு கொடுத்து விட வேணும், ஜபத்திலே தரித்திருக்க வேணும், வேத வாசிப்பில் இருக்க வேணும். காலையில 10 இருந்து 12 வரைக்கும் 12 வரைக்கும் ஆராதனை, சபை கூடுதல், குடும்ப கூடுதல் வர வேணும். அப்பதான் நம்ம கத்துக்க முடியும், அறிய முடியும், அப்பதான் நம்ம அறிவிக்க முடியும். அதுக்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு. இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆமென். நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். ஆமென். 5வது கட்டளை என்ன? தாயையும் தகப்பனையும். கட்டளை இது. எத்தனை பேர் இந்த கட்டளை மதிக்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க? எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறாங்க? ஸ்தோத்திரம். தாயையும் தகப்பனையும் ஹானர் பண்ணணும். இஷ்டத்துக்கும் திட்டக்கூடாது, வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அப்பாவையும் அம்மாவையும் இன்னைக்கு நடந்துட்டு தானே இருக்குது இல்லையா? ஆமா, அவளை ஏமாத்துறாங்க, தாயும் தகப்பனை ஏமாத்துறாங்க. தாய் தைக்கு சோறு போடுறது கிடையாது, துணிமணி வாங்கி கொடுக்கறது கிடையாது.
தாயின் தகப்பனை இழிவுபடுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தானே இந்த கடைசி காலத்தில் இருக்கிறார்கள். இது கட்டளை, தேவன் கொடுத்த கட்டளை. நியாயமா இருக்கு தானே? அதுதான் நியாய பிரமாணம். அல்லேலூயா, ஆமென். நீங்களும் நானும் நியாயமா நடக்கணுமா வேண்டாமா? தெய்வத்தின் பார்வையிலே நாம் நியாயமாய் நடக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். அல்லேலூயா, ஆமா. கொலை செய்யாதிருப்பாயாக, ஆறாவது கட்டளை தானே? ஆறாவது கட்டளை என்ன? நல்ல சத்தமா சொல்லுங்க. இது நம்ம தெரியணும், உலகத்துக்கு அறிவிக்கணும். இது அறியாதனாலதான், தெரியாதனாலதான் கொலை பண்றாங்க. சர்வசாதாரணமா வெட்டி போட்டுறானுங்க இல்லையா? வெறி பிடித்தவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், நியாயப்பிரமாணத்தை அறியாதவர்கள், புரியாதவர்கள், இதை தெரிந்து கொள்ளாதவர்கள். ஆக நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். இப்ப பாவம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் பாவத்துக்கிட்ட போக மாட்டோம். அது தெரியாதனால்தான் மக்கள் பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழாவது என்ன? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. மணிக்கணக்கா பேசலாம் ஒவ்வொரு சப்ஜெக்டை குறித்து, நேரம் இல்லை. இந்த கத்தோடைய பந்தில நாம் பிரவேசிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு பெண்ணை இசையோடு பார்த்தாலுமே அவன் என்ன செஞ்சானாமா? பாவம் செஞ்சிட்டானாமா. பார்த்தாலுமே பாவம் செஞ்சிட்டான். நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன கொடுமை நடக்குது? இதான் பிசினஸே நடந்துனுக்குது. விபச்சார தொழில், அது ஒரு தொழிலாகவே மாறிடுச்சு. பாத்தீங்களா? ஆமா, விபச்சாரம், வேசித்தனம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் பின்னால சொல்லித்தரேன். எங்க பார்த்தாலும் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, விபச்சாரத்தையே தொழிலாய் கொண்டிருக்கிற வியாபாரமாக்கி அது பணம் 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 பணமா கொட்டுது. அதுல முக்கியமா சினிமா துறையில எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை சீரழிந்து கிடக்கிறது. எத்தனை பேர் இந்த காரியத்திலே, இந்த வலையிலே மாட்டிக்கொண்டு விடுதலையின்றி தவிக்கிறார்கள். உங்களுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். விடுதலையாக்கும்படியாக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டிக்கிறார், உணர்த்துகிறார். ஆமென், ஆமென். தேவன் உங்களை கண்டிக்க விரும்புகிறார், உங்களை உணர்த்த விரும்புகிறார். நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறீர்களா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். எட்டாவது கட்டளை என்ன? களவு செய்யாதிருப்பாயா. எட்டாவது கட்டளை என்ன? களவுனா என்ன? கள்ளத்தனம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. திருட்டு, களவு, தராசிலே கள்ளத்தராசுன்னு இருக்குது ஒண்ணு. பணம் 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 எப்படியாயிலும் பணம். நீதி இல்லை, நியாயம் இல்லை, சத்தியத்தை மீறி நடக்கிற காரியங்கள், கள்ளதனம் நிறைந்திருக்கிறது உலகத்துல. விசுவாசிகள் அதுல போய் மாட்டிக்கல கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நம்ம சுற்றிலும் எல்லாம் ஏமாற்றுகிற உலகமா தான் இருக்குது. கள்ளத்தனமாகத்தான் பேசுகிறாங்க, கள்ளத்தனமாகத்தான் நடக்கிறாங்க. அவ்வளவும் கள்ளதனம் உலகத்தில் நிறைந்திருக்கிறது. ஆக களவு செய்யாமல் இருப்பதாக. இது மீறி நடந்த பாவம் தான். இது நியாயப்பிரமாணம். அப்புறம் 9வது கட்டளை என்ன? பொய் சொல்லாத, பொய் சாட்சி சொல்லாத. இதுலயே 2 கட்டளை இருக்குது. ஸ்தோத்திரம். பொய் சாட்சி, ஆமா, உள்ளதுன்னு சொல்லு, இல்லையா இல்லதுன்னு சொல்லு. பிராங்கா நடந்துக்குங்க. கொஞ்ச காலம் வாழ்க்கைங்க. இந்த கட்டளை நம்மளால வாழ முடியுமா முடியாதா? ஒருவேளை அறியாம தெரியாம வாழ்ந்திருந்தா மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவோம். ஆமென். இந்த நியாயப்பிரமாணத்தை அறிந்து அதை விசுவாசிப்போம். நமக்குன்னு தேவன் ஒரு தனி நாடே வச்சிருக்காரு, தனி ராஜ்யத்தையே வச்சிருக்காரு. இந்த 10 கட்டளையில யாரெல்லாம் இந்த உலகத்துல வாழும்போது கை கொண்டு நடக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் தனி ராஜ்யம், தனி நாடு நமக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. அல்லேலூயா. அது நம்ம பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு, நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் ஓசன்னா. அல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடு, இயேசுவை நாடா, வாஞ்சிக்கும் நாடா. 10வது கட்டளை என்ன?
பிறனுடைய யாதொன்றையும் மத்தவங்க பொண்டாட்டியை இச்சிக்காத, மத்தவங்க பிள்ளைங்களை இச்சிக்காத, பொருளை இச்சிக்காத, பணத்தை இச்சிக்காத. இச்சிக்காதன்னா என்ன? ஆசைப்படாத. ஆமா, மற்றவங்க சொத்து மேலே நமக்கு என்னங்க ஆசை? நமக்கு என்னங்க உரிமை இருக்கு? தோத்திரம். இது உலகம் அறியவில்லையே இந்த பிரமாணத்தை. இது பிரமாணம், நியாய பிரமாணம். பிறனுடையது அது அவனுக்குரியது. அது மேல நம்ம என்ன செய்யக்கூடாது? அது எதுவா இருந்தாலும், ஆத்துமாக்களா இருந்தாலும் சரி, அது பொருளா இருந்தாலும் சரி, புடவையா இருந்தாலும் சரி, அது மற்றவனுடைய பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, அது மற்றவனுடையது. அது அவனுக்குரியது, அது அவனுடைய சுதந்திரம், அது அவனுடைய இடம். அதனால நம்ம ஆசைப்பிக்க வேண்டான்றாரு. இச்சிக்காத, அது பிறனுடையது. உனக்குன்னு தேவன் கொடுத்தத, சின்னதோ பெருசோ, அல்லேலூயா, நல்லதோ கெட்டதோ, தேவன் உனக்கென்று கொடுத்திருக்கிறதுல சந்தோஷமா இருக்கு, பழகிக்கும். ஆமென். இது உலகத்துக்கு தெரியாதனால வேதனையா இருக்குது. நியாயப்பிரமாணத்தை மீறி இந்த ஜனங்கள் நடக்கிறதுனால அறியாமல் தெரியாமல் பாவம் செய்கிறார். இந்த பாவத்தை எல்லாம் போக்குவதற்காகத்தான் இயேசு நம்மை தேடி வந்தார். ஆமென். அதனால்தான் ரோமர் 5:8 என்ன வாசி? நான் பாவியா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த அன்பை, சொல்லுங்க, தேவன் என் மேல் வைத்த அன்பை, எல்லாம் சொல்லுங்க, தேவன் என் மேல் வைத்த அன்பை